அடர்ந்த அந்த பச்சை காட்டில் புத்தாண்டு வரப்போவதை முன்னிட்டு விலங்குகள் அனைத்தும் மிகவும் உற்சாகமாக இருந்தன. யானை தம்பி, நான் தான் காடு முழுவதும் தோரணங்கள் கட்டுவேன் என்று தும்பிக்கையை உயர்த்தியது. குரங்கு குட்டிகள், நாங்கள் மரங்களில் வண்ணப் பழங்களை தொங்கவிடுவோம் என்று மரத்திற்கு மரம் தாவின. மயில், நான் அழகான நடனமாடுவேன் என்று தோகையை விரித்தது. முயல், அனைவருக்கும் சுவையான கேரட் அல்வா தயார் செய்வது என் பொறுப்பு என்று குதித்தது. ஒரு சிறிய சிக்கல். ஒரு மூலையில் குட்டி ஆந்தை மட்டும் சோகமாக அமர்ந்திருந்தது. ஏன் குட்டி ஆந்தை தம்பி சோகமாக இருக்கிறாய் என்று சிங்கம் கேட்டது. அதற்கு ஆந்தை, எல்லாரும் பகலில் கொண்டாடுவீர்கள், ஆனால் எனக்கு பகலில் கண் தெரியாதே, நான் எப்படி புத்தாண்டை கொண்டாடுவேன் என்று வருத்தப்பட்டது. விலங்குகள் அனைத்தும் ஒன்று சேர்ந்து ஒரு முடிவு செய்தன. நண்பா, உன் வருத்தம் புரிகிறது, இதோ பார். நள்ளிரவு 12 மணி நெருங்கியது. காடு முழுவதும் அமைதியானது. திடீரென்று காட்டின் மின்மினி பூச்சிகள் அனைத்தும் ஒன்று கூடி அந்த ஆலமரத்தைச் சுற்றி பறந்தன. மரம் முழுவதும் விளக்குகள் எரியும் கோபுரம் போல மின்னியது. இப்போது கண் விழித்துப் பார் என்று சிங்கம் கர்ஜித்தது. இருட்டில் மின்மினி பூச்சிகளின் ஒளியில் காடு தேவதை உலகம் போல இருந்தது. இதை பார்த்த குட்டி ஆந்தை மகிழ்ச்சியில் துள்ளி குதித்தது. இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் என்று காடே அதிரும்படி விலங்குகள் அனைத்தும் கத்தின. முயல்